நலந்தானா. வணக்க நேயர்களே, நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் இலங்கையில் அதே போன்று இந்தியாவில் புலம்பெயர் தேசத்திலும் மருத்துவ பணியாற்றிய ஒரு மருத்துவரை தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம். குறிப்பாக இவருடைய இந்த 40 வருட கால மருத்துவ சேவை, அதில் அவர் என்ன விடயங்களை இன்றைய தினங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது பலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த புற்றுநோயிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் இவர் மூலமாக பார்க்க போவோம். ஏனென்றால் இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். டாக்டர் ஷியாமலா நடேசன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் வந்திருக்கின்றார். எனவே அவருடைய இந்த அனுபவங்கள் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆலோசனைகளாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். உண்மையில் ஒரு பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நாட்டில் பணியாற்றி இருக்கின்றீர்கள், இலங்கையில் நீங்கள் மருத்துவ சேவையை தொடர்ந்து இருக்கின்றீர்கள். அதே போன்று இந்தியாவிலும் நீங்கள் உங்களுடைய மருத்துவ சேவையை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். அதே போன்று இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து மீண்டும் நீங்கள் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறீர்கள். சரி, இந்த குறிப்பாக இந்த புற்றுநோய் என்பது பொதுவாக மனிதனுடைய பல பகுதிகளில் இந்த புற்றுநோய் தாக்கம் இருக்கின்றது. அதில் ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்றால் அவர் மனதளவில் சோர்வடைந்து விடுவார். என்றால் தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கின்ற ஒரு கட்டம். அதே போல் இந்த புற்றுநோயிலிருந்து நான் எவ்வாறு மீண்டு வருவேன், என்னுடைய குடும்பத்தை நான் எவ்வாறு பாதுகாப்பேன் போன்ற அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாக கூட ஒரு தாக்குதல், மன ரீதியான ஒரு தாக்கத்தையும் அவர்கள் எதிர்கொள்வார். சரி, இந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களில் நான் கேட்கின்ற இந்த புற்றுநோயில் இருந்து நீங்கள் அந்த புற்றுநோயிலிருந்து எவ்வாறு மீண்டு வந்திருக்கின்றீர்கள்? எனக்கு 2018 புற்றுநோய் வந்தது. அது எனக்கு அறிகுறி ஒன்றும் பெருசாக தெரியலை. அந்த நாட்களில் நான் நல்லா ஆக்டிவாக இருந்தேன். 6 நாள் வேலைக்கு போவேன். ஒவ்வொரு நாளும் காலமை விடியவல்னு நாயோட ஓட போவேன். ஓடி போட்டுத்தான் வேலைக்கு போவேன். வெரி ஆக்டிவாக இருந்தேன். ஒரு பர்டிகுலர் டே நான் ஓடிக்கொண்டு போகும்போது கால் சாதுவாக நோந்தது. அது கொஞ்சம் தானே நோகுதுன்னுட்டு நான் திருப்பி நடந்து போயிட்டேன். பிறகு வேலைக்கு போகும்போது வேலையிலையும் கொஞ்சம் நோய் இருந்தது. அதையும் தாங்கி கொண்டு வீட்டை வந்து பார்த்தா, வீட்டை வந்தால் காலை அடி எடுத்து வைக்கலாம நோந்தது. அது சும்மா அப்போ நம்பளவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ கேன்சர் எனக்கு வேற ஒரு வருத்தமுமே இல்லை. அப்போ கேன்சரை நான் எதிர்பார்த்தே இருக்கல. அப்போ சும்மா நான் இழுத்துட்டு தாக்கும் மேலாட்டி கால் புல் பண்ணி வந்துட்டு பேசாமல் விட்டுட்டு வேலைக்கு போவேன். ஆனால் வேலைக்கு போனால் காலை எடுத்து நடக்க வெயிட் பே பண்ணக்குள்ள நோகும். அதுதான் என்னுடைய அறிகுறி. அப்போ பிறகு 2-3 நாள் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை போட்டு கொண்டு நடந்தேன். அதே நேரத்தில் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகளையும் எடுத்தேன். அதுக்கு மாறையில் பிறகு எக்ஸ்ரே எடுத்தேன். எக்ஸ்ரேலையும் அது காட்டையில். பிறகு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று சொல்லி போக அந்த போயிட்டு வரவே அந்த டாக்டர், நான் தான் கார் ஓடிக்கொண்டு போயிருந்தேன், இவர் பக்கத்தில் இருந்தவர் என் ஹஸ்பண்ட். வரவே அவர் சொன்னார், எங்கேயோ கேன்சர் இருக்குது, போனில் கேன்சர் இருக்குது, அது செகண்டரியாகவும் இருக்கலாம் பிரைமரியாகவும் இருக்கலாம், என்ன எங்கேன்னு சொல்லி தெரியாது, ஆனால் கவனம், கிணக்கு நடந்தால் அது எலும்பு முறிஞ்சு ஆபத்தாக போக மாட்டேன். அப்போ கார் ஓடிக்கொண்டிருந்தனா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடி இருந்த போல எனக்கு ஒரு வருத்தமுமே இருக்கிறேன். இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் சாதுவான இதுகள் இருந்தது. ஆனால் நானும் வெரி ஆக்டிவாக அந்த எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். எனக்கு இருந்தால் போல அது ஒரு பெரிய ஒரு இடி உண்டு. அப்போ என்ன செய்யலாம், அப்போ அந்த மனத்தளர்ச்சி தான் அந்த பெரிய இது. பிறகு டாக்டர், எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர், ஒரு ஓர்த்தோபெடிக் சர்ஜன் உடனே சந்திச்சு அவர் எல்லாம் செய்தார். ஆனால் அந்த கேன்சர் பேர் சொன்னதுமே சார்ந்த பயம், மரண பயம், அதே நேரத்தில் பிள்ளைகளையும் அவையலையும் விட்டுட்டு போறது அந்த கவலை, அவையெல்லாம். அப்போ எனக்கு இந்த நோய் பெருசாக தெரியல, ஆனால் அந்த பயம் தான் இருந்தது. அப்போ பிறகு நாங்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்கள்ட ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் தேவையாக இருந்தது. அப்போ எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதெல்லாம் நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. அப்போ எங்களுக்கு இந்த திங்கிங் எல்லாமே பெருசாக இயலாது. அப்போ மெத்தவை தான் எங்களுக்கு இது செய்யுது. அப்போ எங்கள் பேஷண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எல்லாருமே எனக்கு டாக்டராக மாறிச்சு. அவையெல்லாம் சொல்லுவேன், இந்த மருந்து நல்லம், அது நல்லம், இது நல்லம்.
ஆயுர்வேதிக் இந்த ஸ்பைசஸ் அதுகள் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். அதே நேரத்தில் ஆப்ரேஷனுக்கு போகணும். சரி, ஆப்ரேஷனுக்கு போயது செய்த அப்பவும் அந்த ஆப்ரேஷன் செய்ய மெனநிலை அந்த நோ பெருசா எனக்கு தெரியல. ஆனா சாகிற பயமும் அது இருந்தால் குடும்பத்தை விட்டு பிரிய போறேனே அந்த பயம்தான். அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதுக்கு ஒன்று பாசிட்டிவா யோசிக்கணும். அப்ப அந்த நேரத்துல தான் ஒரு டாக்டர் ஒரு ஹிமட்டாலஜிஸ்ட் சொன்னா அந்த யோகா மெடிடேஷன் என்று சொல்லி செய்ய சொல்லி. ஆனா அந்த நேரத்துல அந்த மெடிடேஷன் செய்யறது சரியான கஷ்டம். அந்த மனம் தளர்ச்சியா இருக்கக்குள்ள என்னாலே இயலாது. அப்ப நான் நினைக்கிறேன், நான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் செய்து கால் ஆப்ரேஷன் செய்து ஒரு 1/3 ஆஃப் த ஃபீமரை வெட்டி மெட்டல் போட்டிருக்கு. அப்ப எனக்கு நடக்கவே இயலாது. அப்படியான நான் நிலையில நான் எனக்கு மெடிடேஷன் அப்ப நான் நடக்கிறதுல பிசியோதெரப்பி அது இதுகள்னு சொல்லி போனேன். ஆனா மெடிடேஷன் பெருசா செய்யல. அப்புறம் கோவிட் இருந்துச்சு. கோவிட் காலத்துல நான் வேலைக்கு போகாம இருந்தா எனக்கு இம்யூனிட்டி குறைவான்றபடி அப்புறம் வேலை போனா எனக்கு கூட ரத்தம் தரமாட்டு நான் வேலைக்கு போகல. அந்த நேரத்துல நான் மெடிடேஷனை செய்ய தொடங்கினேன், யோகா செய்ய தொடங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்ய செய்ய எனக்கு பாசிட்டிவ்னஸ் வந்துச்சு. எனக்கு வருத்தம் வந்தது, அது போல மெட்டாக்களுக்கு. அப்ப நான் வீட்டை சும்மா வேலைக்கு போகாமல் இருந்தேன்னு சொன்னா எனக்கு இது இருக்கிற நாலேஜ் மெத்தவைக்கு சொல்ல இயலாது. என்னப்படியா நான் வேலைக்கு போகணும் இவையெல்லாம் சொல்லி போனா நீ வேலைக்கு போகணும், நான் இல்லை வேலைக்கு போவேன்னு சொல்லி போய் எனக்கு இப்ப கொஞ்சம் கூட நாலேஜ் இருக்கு முந்திய விட. அப்ப சாப்பாடு, அப்ப நான் வேலைக்கு போகாம இருந்த நாட்கள்ல சாப்பாடுகள் இந்த மாதிரி சாப்பிட வேணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்ப ஏன் எனக்கு வருத்தம் வந்தது அதை யோசிச்சேன். எனக்கு வருத்தம் வந்ததுக்கு காரணங்கள் எனக்கு தெரியும். நான் எக்ஸசைஸ் செய்த நான் தான், ஆனா சாப்பாட்டுலயோ மெத்ததுகள்ல அப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப அதுக்கு பிறகு நான் இந்த பேஷண்ட்ஸுக்கும் சொல்லுவேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தேவைன்னு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க வேணும், சாப்பாடு நேச்சுரல் சாப்பாடு சாப்பிட்றது, மற்றது எக்ஸசைஸ் செய்கிறது. எக்ஸசைஸ் செய்யக்குள்ள இந்த யோகா மெடிடேஷனோடு செய்து இந்த பிராணாயாமம் அதில் செய்தால் அதில் எக்ஸசைஸும் வருது, அதே நேரத்தில் ப்ரீதிங் கெப்பாசிட்டி கூடுது, மைண்ட் ரிலாக்ஸாக வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நித்திரையும் நல்லா கொள்ளலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வருது, நித்திரை வருது, மற்றது எக்ஸசைஸ். அப்போ மூண்டையும் ஒருமிக்க செய்வோம். அதே நேரத்தில் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். என்றால் கேன்சர் இப்பவும் திரும்பி வரலாம். இப்போ மாறி இருந்தாலும் இப்பவும் அது இப்போ நித்திரையில் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணுறது எங்கள்கிட்ட கையில். அப்போ நாங்கள் சீனியை எங்களுக்குன்னு சீனியை சாப்பிட்டோம்னா அதுகள் கிரேவ் பண்ணி சீனியை 10 மடங்கு அதில் எடுக்கும். அப்போ ஒரு சின்ன கேன்சர் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பாதிப்பு செய்வாது. அதுக்கு நாங்கள் சீனியை கொடுக்க சீனியோ ரிஃபைன் சுகர் அதுகளை எல்லாத்தையும் கொடுக்க அது வளரணும். நாங்கள் வளர்றதை விட கேன்சர் வளரும் கூட. அப்போ அதை பனிஷ் பண்ணுவோம்னா நாங்கள் சீனி சாப்பாடு மா பதார்த்தமும் அதுகளையும் குறைச்சு எங்கன்னா முன்னோர் என்ன சாப்பிடுச்சுனமோ அதை போல நேச்சுரல் சாப்பாடுகளை சாப்பிட்டோம்னா இந்த கேன்சர் நோய் இதுகளை திரும்பி வராமல் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கரிஞ்சீரகம், வெந்தயம் அதெல்லாம் இந்த பேஷண்ட்ஸ் சொல்லி நான் எடுத்தேன். நான் மஞ்சள் டேப்லெட்டாக வேண்டி கர்குமின் டேப்லெட் என்று பாவிச்சேன். நான் அப்படியெல்லாம் பாவிச்சு அப்போ நான் நினைச்சோம் இது கேன்சர் தப்பா. பிறகு அடுத்த ஒரு 3 மாதத்தில் டாக்டர்கிட்ட போகக்குள்ள அந்த டாக்டர் சொன்னார், இந்த பிளட் டெஸ்ட்டில் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, டோன்ட் வரி, யூ ஆர் இன் சேஃப் சைட், இப்போ உனக்கு கீமோதெரப்பி தேவையில்லைன்னு. அப்போ அது எனக்கு பெரிய சந்தோஷம். அப்போ இதோட ஒரு ஆப்ரேஷன் செய்தது தான், ஆனால் கீமோதெரப்பி தேவையில்லைன்றதே எங்களுக்கு பெரிய ஆறுதல். அப்போ பிறகு சரி அதே போலயே திருப்பியும் கவனமாக இருந்து கொண்டு வந்தால் கேன்சரை வராமல் தடுக்கலாம். அப்போ இப்போ எனக்கு ஒரு 6.5 வருஷம் ஆயிட்டுது. கேன்சர் இப்போ சோஃபா எல்லாம் ஓகேல இருக்குது, எப்பவும் வரலாம். இப்போ எனக்கு 2-3 பேஷண்ட்ஸ் இருக்கணும். 20-25 வருஷத்துக்கு முதல் பிரெஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் செய்து எல்லாம் நல்லா இருந்தவர். இப்போ 2 பேருக்கு லங் கேன்சர், ஒரு ஆளுக்கு போன் கேன்சர். அப்ப 20 வருஷத்துக்கு பிறகும் அது வரலாம். அப்ப எனக்கு மாறிட்டு நாங்கள் கண்ட குப்பையும் சாப்பிட்டா திருப்பியும் வர பார்க்கும். அந்தபடியா நாங்கள் ஒழுங்கா கவனமா இந்த லைஃப் ஸ்டைலை சரியா செய்வோம். தொடர்ந்தும் சிறிதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா
சரி, இடைவெளியை தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமலா நடேசன் கலந்து கொண்டு, அதாவது இந்த புற்றுநோயிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற தன்னுடைய இந்த அனுபவங்கள் ஊடாக பகிர்ந்து கொண்டு வார்கள். சரி டாக்டர், இதுக்கு முன்னர் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது எங்களுடைய இந்த நாளாந்த செயற்பாடுகளில் மாற்றம் தேவை. அதாவது இந்த குறிப்பாக ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீங்க, அதாவது இந்த யோகா பயிற்சியை செய்வதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தல உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களூடாக நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கூறிய ஒரு விடயம் என்னென்றால், இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது இந்த இனிப்பான பதார்த்தங்களை உட்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இனிப்பு பதார்த்தங்கள் எங்களுடைய உடம்பில் நாங்கள் எடுத்துக்கொள்வதை விட அந்த புற்றுநோய் செல்கள் அதனை எடுத்துக்கொள்வது கூடுதலாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். உண்மையில் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய, ஏனென்றால் இது உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியோட. சரி, நான் அடுத்தாக நான் உங்களிடம் கேட்கின்றேன். நீங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீங்க, அதாவது உங்களுடைய நண்பர்கள், அதாவது 20 வருடங்களுக்கு முன்னர், 2 தசாப்தங்களுக்கு முன்னர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அந்த புற்றுநோயினுடைய தாக்கம் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். சரி, ஆனால் சிறுவர்களிடையே கூட இந்த புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் பார்க்கலாம், அதாவது பிறந்து 6 மாதங்களில் கூட இந்த குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் உண்டு. ஒன்று ஜெனட்டிக், அதோடு கொஞ்சம் தான். ஆனால் என்வாரன்மெண்ட் அதுகள் கூட. என்வாரன்மெண்ட் காரணம், இப்போ அம்மா இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது எந்த சாப்பிட்டாவோ இல்லாட்டிக்கு அந்த கெமிக்கல்ஸில் எக்ஸ்போஸ் பண்ண, இப்போ ஈவன் நாங்கள் சுவாசிக்கிற காற்றுலேயுமே இதுகள் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் குடிக்கிற தண்ணி அதுகள், அப்போ எல்லா கெமிக்கல்ஸ்லையும் நாங்கள் இது செய்கிறோம். அது ஒரு காரணம். மற்றது எல்லாரும் இப்போ ப்ரோசஸ் ஃபுட்டுன்னு சாப்பிட்றாரு. அப்போ இந்த ப்ரோசஸ் ஃபுட்டில் எத்தனையோ கெமிக்கல்ஸ் இதுகள் எல்லாம் இருக்கிறதால இந்த கேன்சரை கோஸ் பண்ணுற சாமான்கள் இருக்குது. அப்போ அதுகளும் ஒரு காரணம். அப்போ முந்தி சொல்கிறது ஜெனட்டிக் தான் காரணம். ஆனால் ஜெனட்டிக் ஒரு சின்ன பகுதியை இது செய்துதான். ஆனால் ஒரு பகுதி ஒரு 60% மேலே என்வாரன்மெண்ட், இது எங்கள்ட லைஃப் ஸ்டைலில் கிணக்க தங்கியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாத பிள்ளைன்னு சொல்லும்போது அது அம்மாலேருந்து தான் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் மற்ற இப்போ ஸ்கூல் கோயிங், இப்போ எங்களுக்கு தெரியறதுக்குன்னா 14 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, அதுகளுக்கு கேன்சர் வரும்போது சில வேளை இந்த சாப்பாட்டு அதுவும் ஒரு பெரிய காரணம். இந்த காலத்தில் அதிகமாக காலமேலையும் ஸ்கூலுக்கு போகும் முதல் நாங்கள் அந்த காலத்தில் அம்மா சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இப்போ கடையில் வேண்டித்தான் சாப்பிடுவேன். அப்போ இந்த ப்ரோசஸ் ஃபுட்டுன்னு சொல்லி வரக்குள்ள அதுக்குள்ள வந்து ஃபைபர் அவ்வளவு இருக்காது, வெஜிடபிள்ஸ் அவ்வளவு இல்லை. அப்போ அதுகள் எல்லாமே இந்த கேன்சருக்கு ஒரு காரணம். இந்த வெஜிடபிள்ஸ் கணக்கு சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட். என்ற அதுகளில் வந்து கேன்சரை தடுக்கிற சக்தி கணக்கு இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு ரிஃபைன்டான சாப்பாடுகள் ப்ரோசஸிங் சாப்பிடக்குள்ள தடுக்கிற சக்திகள் எங்களுக்கு இருக்காது. அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போவீங்கன்னா பேக்கெட் சிப்ஸ் அப்படியான, அப்போ அதுகளை அந்த சின்ன வயசுலேயே அதில் போட்டாண்டா அது இந்த இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சு போயிடுது. அப்போ எங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை கூட்டணுமெண்டா நாங்கள் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவோம். அதுதான் அந்த மெயின் இதுன்னு நான் சொல்லுவேன். அது அந்த ஸ்கூல்லேயே சில டீச்சர்ஸ் அதை சொல்லி கொடுத்து அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் கேட்பினோம். அப்போ தாய்மார்கிட்ட போய் அதை சொல்லிவினோம், இந்த சாப்பாடு கூடாது, இதுதான் நல்லதான். அப்போ பழங்கள், காய்கறி அதுகளை சாப்பிட்றத விட்டுட்டு இவன் என்ன செய்யலாம், சிப்ஸையும் பிஸ்கெட் அப்படி இப்படி அதுகள் பாட்டி டைமில் பாலும் இருந்துட்டு சாப்பிட்றோம் ஓகே. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு போனால் அது கூடாதுதான். கோக், ஃபேண்டா, ஈவன் 100% ஃப்ரூட் ஜூஸ் இருந்தாலுமே அதுவுமே கூடாதான். அதெல்லாம் சுகர் தான். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் பழம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா பழத்தில் சுகர் இருக்குதான், ஆனால் பழத்தில் ஃபைபரும் இருக்குது, மற்றது இதுகளும் இருக்குது. அப்போ அது மச் பெட்டர் தான் பல ஜூஸ்களை விட. சரி, நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த எங்களுடைய அம்மா தாத்தா அவர்கள், அதாவது எங்கள் முன்னோர்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள்,
அதே போன்று இந்த மரக்கறிகளை நாங்கள் அதிக அளவில் உணவில் எடுத்துக்கொள்வதனூடாக இந்த புற்றுநோய் தாக்கத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், நீங்கள் கூறிய ஒரு விடயம் ஏனென்றால் உங்களை அறியாமல் உங்களுக்கு இந்த புற்றுநோயினுடைய தாக்கம் ஏற்படுது. ஆனால் அதே போன்று இன்று வரை பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கு புற்றுநோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் ஒருவர் தன்னுடைய உடற்பரிசோதனைகளை செய்து கொள்வதனூடாக இவ்வாறான நோய்கள் வருமுன் காப்போம், அதாவது வந்த பின் காப்பதை விட வருமுன் காக்கலாம். எனவே அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சுதான்னு சொன்னா உங்களோட உடம்புல ஒரு மாற்றம் இருக்குன்னா அதை கேர்லெஸ்ஸா விடாமல் டாக்டர்கிட்ட போய் சந்திக்கணும். இப்போ உதாரணமாக அன்யூஷுவலாக ஒரு ஒரே ஒரு வழக்கமாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம். அப்போ போய் டெஸ்ட் பண்ணினா பிளட் டெஸ்ட் செய்யக்குள்ள சில உள்ள ஹீமோக்ளோபின் அதில் குறைபாடு, அதே நேரத்தில் லியூக்கிமியா, பிளட் கேன்சர் அது இதுகளையும் கண்டுபிடிக்கலாம். அது சில உள்ள சும்மா அனிமியாதுகளாயும் இருக்கலாம் தான். ஆனால் அதை பேசாமல் விடாமல் ஒருக்கா போய் பார்க்குறது நல்லது. பிறகு இப்போ பிரெஸ்ட் கேன்சர்ன்னு சொன்னால் பிரெஸ்ட்டில் கட்டி வரும். அப்போ இந்த நீங்கள் ஒரே செக் பண்ணாட்டா அதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா போறீங்கன்னா டாக்டர் அது டூ லேட்டாக போயிடும். அப்போ ஒவ்வொரு மாதமும் மெயின்லி அந்த பெண்களுக்கு மாதவிடாய் வந்த பிறகு பிரெஸ்ட்டை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா குளிக்கும் போதோ இல்லாட்டிக்கு படுத்திருக்கும் போதோ என்னவோ அதை பிரெஸ்ட்டை செக் பண்ணினா உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் என்னுடைய பிரெஸ்ட் இருக்கிறேன்னு. ஒரு புதுசாக ஏதாவது ஒரு கட்டி வருது, ஒரு டவுட் இருந்தேன்டா அதை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சந்திக்குவாங்க. அப்போ டாக்டருக்கும் டவுட் இருக்குன்னா அவள் மேமோகிராமோ இல்லாட்டிக்கு அல்ட்ராசவுண்ட் டிபெண்ட்ஸ் ஒன்றுங்களோட ஏஜை பொறுத்து செய்வினா. அப்போ அந்த கேர்லெஸ்ஸாக விடாமல் ஏர்லியாக போனால் இந்த காலத்துல மருந்துகள் எல்லாம் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, சர்ஜரி உடனே செய்யலாம். அப்ப ஏர்லியான்னு சொன்னா லம்பை மட்டும் ரிமூவ் பண்ணி போட்டே விடலாம். அப்ப எத்தனையோ மருந்துகள் இப்ப இருக்குது. அப்ப பயந்து கொண்டு சொல்லி இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு பேஷண்ட் ஒரு ஆள், அந்த பிள்ளைக்கு ஒரு 18 வயசு தான் இருக்கு. அந்த பிள்ளை ஒரு நர்சிங் ஸ்டூடெண்டா இருந்தது. அப்ப அந்த பிள்ளைக்கு கட்டி போல இருக்குது. அது இந்த தங்கச்சியாருக்கு சொல்லி போட்டு அப்ப தங்கச்சியார் சொல்லி இருக்கு டாக்டர்கிட்ட போகணும். அவ தெரியல 18 வயசுல கேன்சர் வர போதான்ட்டு அந்த பிள்ளை போகல. பிறகு அவன் நர்சிங் ஸ்டூடெண்ட் என்னுடைய நர்சிங் இதில் படிப்பிக்கக்குள்ள அந்த டீச்சர் சொல்லி இருக்கிறா பெஸ்ட் இதை பற்றி படிக்கும்போது அந்த கட்டியண்டா எல்லா கட்டியலும் கேன்சர் இல்லையாண்டு. அப்ப இந்த பிள்ளை தனக்கு அப்ப எல்லா கட்டியும் கேன்சர் இருந்தானே, அப்ப எனக்கும் கேன்சர் இல்லையான்னு சொல்லி போட்டு இருந்தது. பிறகு என்னட்டு வரும்போது அது டூ லேட், எல்லா இடமும் பரவிட்டு 18 வயசு பிள்ளை, 1 வருஷம் தான் அந்த பிள்ளை இருந்தது. அப்ப இந்த ஏர்லியா வந்திருந்தா, அந்த தங்கச்சியார் சொல்லும் போது வந்திருந்தா அதை காப்பாற்றி இருக்கலாம். இப்போ ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்தும் சிறு இடைவெளி தொடர்ந்து இணைந்து நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து நிலந்தன நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். தினமும் நிலந்தன நிகழ்ச்சி டாக்டர் ஷாம்லா நடேசன் கலந்து கொண்டு இந்த புற்றுநோய் தொடர்பான கருத்துக்களையும் விளக்கங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார். கூறிய ஒரு விடயம், அதாவது இன்றைய பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த நிகழ்ச்சியோடாக கூறியிருக்கிறார். அதாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சமைத்த உணவை பாடசாலைகளுக்கு அவர்கள் உண்பதற்கு கொடுக்க வேண்டும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், அதே போன்று இந்த பொதி செய்யப்பட்ட உணவுகள், அதனை அவர்கள் இயன்ற அளவு, அதாவது எப்போதாவது இருந்துவிட்டு அதனை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் தொடர்ச்சியாக அதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக இந்த புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றார். அதே போன்று நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கின்ற டாக்டர் ஷாம்லா நடேசன் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மூலம் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான, அதாவது இந்த உண்மையில் இந்த மருத்துவர்களால் தெரிவு செய்யப்பட்டு இவ்வாறானவர்களுக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது என்று அவர்களுக்கு, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு தங்களாலான உதவிகளை தங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் ஊடாக உதவிகளை செய்து வருகின்றார்கள். அது தொடர்பான நாங்கள் தகவல்களை அவர் மூலமாகவே நாங்கள் பார்க்கலாம். சரி, நீங்கள் உங்களுடைய இந்த சேவை உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அதாவது தேவைப்பாடு, அதாவது உண்மையில் வறுமையில் பலர் இருப்பார்கள், அதே போன்று சிலர் ஓரளவு வசதியாக இருப்பார்கள். எனவே இந்த உங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் ஊடாக நீங்கள் எவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகிறீர்கள்? ஒன்று, இப்போ ஒரு பிரெட் வின்னர்
அந்த குடும்பத்தில் அவர் தான் ஒரே ஒரு உழைப்பாளி. அவருக்கு வருத்தம் வந்ததுன்றா அவர் பொதுவாக தங்களை இக்னோர் பண்ணி போட்டு வேலைக்கு போகணும். ஏனென்றால் வேலைக்கு காசு இம்பார்ட்டன்ட். அப்போ அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அவைக்கு காசு கொடுக்குற போல. மற்றது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு செலவு அதுகளுக்கு இது செய்வோம். மற்றது இப்போ டெஸ்ட் எதுகள் செய்ய வேணுமெண்டா ஹாஸ்பிட்டல் நார்மலாக செய்யும். ஆனால் அதில் கொஞ்சம் வெயிட்டிங் கணக்கு. உதாரணமாக சில வேலை ஒரு இப்போ கிட்டடியில் நாங்கள் உதவி செய்யும் போது 6 மாதத்துக்கு மேலே வெயிட்டிங். அப்போ கேன்சர் 6 மாதத்துக்குள்ளே அது பரவி கொண்டு போயிடும். அப்போ அந்த 6 மாத வெயிட்டிங் இல்லாமல் நாங்கள் காசை கொடுத்து அதைய ப்ரைவேட்டாக பெட் ஸ்கேனோ என்னத்தையோ செய்தால் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டை எளிய ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு உதவி செய்கிறோம். பிறகு சில மலையகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கஷ்டம், கொழும்புக்கு போகணும். அப்போ அப்படியானவைக்கு டிரான்ஸ்போர்ட் இதுன்னு சொன்னால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். மருந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் மருந்து கேன்சர் மருந்துகள் பொதுவாக ஃப்ரீ தான். ஆனால் சில வேளை அது கிடையாது. அப்போ கனநாள் வெயிட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ அதுகளுக்கு காசு வரமாட்டா நாங்கள் அதுக்கும் கொடுக்குறோம். நாங்கள் இலங்கையில் உள்ள பல பாகங்களுக்கும் இவ்வாறு நீங்கள் உதவி செய்கின்றீர்களா? எங்களோட மெயின் இது வந்து கண்டியில் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான் அந்த மெயின் இது. அப்போ நாங்கள் காசு அவையில் தான் அவை அந்த டாக்டர்ஸ் சொல்கிறதோ அவைக்கு கண்டாக்ட் பண்ணுறது. அப்போ அவையை தான் ஆக்கள் கண்டாக்ட் பண்ணுறது. கண்டாக்ட் பண்ணி அவையில் சரி என்று நிச்சயம்னா அவை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வச்சு நாங்கள் அதை காசை கொடுப்போம். பேங்க்ல இருக்குது அதை கொடுப்போம். அப்போ எங்களுக்கு கண்டியில் கணக்கு கண்டாக்ட் இருக்குது. அப்போ அப் கண்ட்ரி சைடு ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வெட்டிக்கலோ ட்ரிங்கோ அதுகளில் அவ்வளோத்துக்கு சனம் வர்றதில்லை. இங்கே ஜப்னால இதுக்குத்தான் ஆனால் அவ்வளோத்துக்கு ஹெல்ப் எடுக்கிற குறைவு. அப்போ அதுக்குத்தான் நாங்கள் கூட இது செய்ய பார்க்குறோம். இப்போ டாக்டர்ஸை அப்ரோச் பண்ணி டாக்டர்ஸுக்குள்ளால இப்போ ஒன்காலஜி சேவை அப்ரூவ் பண்ணினா இவைக்கு தேவைதான்ட்டு நாங்கள் காசு கொடுக்குறோம். ஆனால் அந்த இது வந்து கொஞ்சம் குறைவு. இங்கேயும் பெட்டிக்குலோ அதெல்லாம் கொஞ்சம் குறைவு. ஆனால் கண்டியிலிருந்து கன பேருக்கு உதவி கிடைக்குது. வடக்கு கிழக்கில் இருந்து குறைவு. அதைத்தான் நாங்கள் இப்போ அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். சரி, நாங்கள் அடுத்த பார்க்கலாம். அதாவது இந்த 2018ஆம் ஆண்டு நீங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இந்த 6 வருடங்களுக்கு மேலாக அதிலிருந்து மீண்டு சாதாரண மனிதர்களை போன்று நீங்கள் வாழ்ந்துள்ளீர்கள். ஆனால் சிலர் நாங்கள் பார்க்கலாம். அதாவது முக்கியமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியோட ஒரு விடயத்தை நீங்கள் கூறிக்கணும். அதாவது இந்த ஆரம்பத்தில் எங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் உரிய மருத்துவ நிபுணர்களை நாடுவதன் ஊடாக இந்த நோய் நிலைமைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். சரி, தற்போது நான் உங்களுடன் கேட்கிறேன், அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றீர்களா? இல்லை, அந்த ஆப்ரேஷன் செய்ததோட அதுக்கு பிறகு நான் சாப்பாட்டுலேயும் கவனமாக இருந்து மெடிடேட் பண்ணி எக்ஸசைஸ் செய்து எல்லாம் லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி பேலன்ஸில் இருக்கிறேன். இப்போ இது வரைக்கும் எனக்கு கீமோதெரப்பி ஒன்றும் தேவை வரையில. அப்போ பிளட் டெஸ்ட் செய்கிறது எவ்ரி 6 months செய்கிறது. அந்த பிளட் டெஸ்ட்டில் ஏதாவது அப்நார்மல் வந்தால் அந்த நேரம் நான் கீமோதெரப்பிக்கு போகணும். அப்போ நான் ஒவ்வொரு முறையும் 6 மாதம் வரும் வரைக்கும் ஒரு பயம் இருக்கும் தான். எப்பவுமே அந்த 6 மாதம் வரைக்கும் பயம் இருக்கும். அப்நார்மலாக வந்தாலும் என்ன செய்கிறேன்னு. பிறகு அது முடிஞ்சோடனே சந்தோஷமா இருக்கும். அப்போ எல்லாமே இப்போ எனக்கு தெரியும், எந்த கஷ்டமான கேன்சர்களுக்கும் மருந்து மட்டும் இல்லை, எங்கண்ட உணவு ஒரு பெரிய ஒரு இதை எடுக்குதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் போய் அந்த டாக்டர்ஸ், இந்த கேன்சர் ரிசர்ச் டாக்டர்ஸ் என்னென்ன சொல்லி அட்வைஸ் பண்ணினேன், என்னென்ன சாப்பாடுகள் நல்லம், இந்த சாப்பாடு இந்த கேன்சருக்கு நல்லம் அதுதான் சொல்லி அதுகள் எல்லாத்தையும். அப்போ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, சோறை குறைச்சி, சோறு மச் பெட்டர், அரிசி மச் பெட்டர் தேன் வீட்டோ அந்த அதில் குளூட்டின் அதுகள் இருக்கிறது. அப்போ அதில் இந்த ஃபைபர் அதுகள் நாட் ஃபைபர் அதில் வந்து லெக்டின் என்ற ஒரு சாமான் இருக்குது. அதுகள் எல்லாம் அவ்வளோத்துக்கு நல்லதில்லை. ஆனால் ரைஸ் வந்து மச் பெட்டராக இருக்கும். அப்போ அரிசியில் செய்த சாப்பாடுகள் சாப்பிட்றது மச் பெட்டர் தேன் நூடுல்ஸ், பாஸ்தா, பீஸா அப்படியானதை விட. மற்றது ஒரு
பிளேட் எடுத்தோன்னா அரைவாசிக்கு மேலே மரக்கறி இருக்கணும். அதுவும் 5 சாதி மரக்கறி. ஒன்று சிவப்புன்னு சொல்லக்குள்ள கூட சிவப்போ ஆரஞ்சோ அது வித்தியாசமான கலர் சொன்னக்குள்ள வித்தியாசமான விட்டமின்ஸ் வரும், அந்த ஃப்ளவினோய்டு அது இதுகள் வரும். அப்போ அதுகள் எல்லாம் கேன்சரை மட்டும் இல்லை விட்டமின்ஸை தரும். விட்டமின் A, D, E, K எல்லாமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ அதுகள் எல்லாம் வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் சாப்பிடத்தான் தரும். ஒரே சாதி வெஜிடபிளை சாப்பிட்டு கொண்டு இருந்தா வேண்டாம், ஒரே சாதி இது மட்டும்தான் வரும். அப்போ அதே நேரத்தில் சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்கள் விட்டமின் டி எடுக்கத்தான் வேணும். ஆனால் சன்லைட்டில் விட்டமின் டியை தவிர வேறு சாமான்களும் இருக்குது. அப்போ ஒரு காலையில் எக்ஸசைஸ், அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸோ இல்லாட்டிக்கு யோகா மெடிடேஷன் செய்யக்குள்ள வெளியில் நின்று செய்த வேண்டாம், விட்டமின் டியும் கிடைக்கும், சன்லைட் கிடைக்குது. அதே நேரத்தில் குட் ஏர், அப்போ ப்ரீதிங் அது இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்து கொண்டு வந்தீங்கன்னா மனமும் சாந்தி அடையும். அதே நேரத்தில் எல்லாத்தையும் நீங்க அப்பவே செய்திருவீங்க. நன்றி. இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தின நிரந்தர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்டர் ஷியாமளா நடேசன் அவர்கள், அதாவது முக்கியமாக நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன், அதாவது இந்த 2018ஆம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு அந்த புற்றுநோயில் இருந்து குணமடைந்து சிகிச்சை என்றவரை எடுத்துக்கொள்ளவில்லை. அது மேல் தன்னுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது ஒருவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டால் அவரினுடைய வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்கள், வாழ்க்கை முறையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும், அதே போன்று இந்த உணவு பழக்க வழக்கங்களில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும், அதே போன்று முக்கியமாக இந்த ஷியாமளா ஃபவுண்டேஷன் ஊடாக இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்படுகின்றது போன்ற பல்வேறு விளக்கங்களை, குறிப்பாக நாங்கள் பழைய முறைமைகளுக்கு நாங்கள் மாறுவதனூடாக உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தால் என்ன, உடற்பயிற்சியாக இருந்தால் என்ன, யோகாவாக இருந்தால் என்ன, இவ்வாறான நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்க்கை நடைமுறை லைஃப் ஸ்டைலை மாற்றுவதன் ஊடாக நாங்களும் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாது சுகதேகியாக வாழலாம் என்று கூறியிருக்கின்றனர். அவருக்கு இந்த நேரம் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.